வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயகாளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். அபிஷேகம். அபிஷேகம் என்பது தெய்வ திருத்தலங்கள் எல்லா இடத்திலும் நடக்குது. முருகனுக்கு அபிஷேகம், பெருமாளுக்கு அபிஷேகம், அம்பாளுக்கு அபிஷேகம், இப்படி அபிஷேகம். ஏன் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றத இப்ப கேள்வி. அந்த அபிஷேகம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு பதில் வேணும் நமக்கு. அபிஷேகங்கள் பவித்திரமான புனிதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுவது. அந்த அபிஷேகம் செய்வதால் என்ன பலன் பார்க்கலாம். என்னென்ன திரவியம் அப்படி எடுத்துட்டுனா, மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர் போன்ற, அதே போல வேப்பிலை, துளசி தளம், இவைகளால், மலர்களால், இப்படி 16 விதமான அபிஷேகங்கள் செய்வதால் ஒரு பரிபூர்ணமான ஒரு சூழ்நிலையும் அந்த தெய்வத்துக்கு சக்தியும் எனர்ஜியும் நமக்கு கொடுக்கிறோம்னா, உலகத்திலே எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு. நம்ம பார்க்கிறோம். சரஸ்வதிக்கு கலைமகள்னும், பணங்களை லட்சுமி தரத்தை கொடுப்பவள் மகாலட்சுமி என்னும், மகாகாளி என்பது மகா சக்தியானவள். அவள் அந்த ஆக்ரோஷமான சக்தியை, அகில சக்தியை, அகிலாண்டீஸ்வரியை மகா காளியாக நாம் அபிஷேகம் செய்வதால் என்ன நடக்குதுன்னா, அந்த சக்தி, மிகப்பெரிய சக்தி, அளவிட முடியாத சக்தி குளிர்ச்சி ஆகிறாள், சாந்தமாகிறாள், சந்தோஷம் அடைகிறாள். அபிஷேகங்கள் செய்து வாசனை திரவியங்களால், வாசனை புஷ்பங்களால் அலங்காரம் செய்யும் போது மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த ஆக்ரோஷமான அதிசக்தி வாய்ந்த அந்த தெய்வம் சாந்தமாகி சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறாள். இதனால் பலன் என்னன்னா, 16 திரவியங்களால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்வதால் என்ன பலன்னா, அந்த சக்தியானவள் நமது மனதில் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறாள். அந்த நம்பிக்கை தைரியம் தான் வாழ்க்கையில் வெற்றியடைய மிகப்பெரிய படிக்கட்டாக அமைகிறது. நம்பிக்கையோடு வாழ, தைரியமாக வாழ, நம்முடைய கஷ்டங்கள் தீர, பிரச்சனைகள் இருந்து அகல, வெற்றிகளே அடைய, சகல சௌபாகியங்களும் மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கும்னா, ஒரு முறை ஸ்ரீ தட்சிணகாளிக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். அடுத்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான வழியும் வெற்றிக்கான வழிமுறைகளும் நமக்கு தெரியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள. அபிஷேகத்தை பாருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு முறை தட்சிணகாளியை தரிசனம் பண்ணுங்க, அந்த அபிஷேகம் செய்து பாருங்க, வெற்றியை அடையுங்கள். எல்லா மங்களும் உண்டாக பிரார்த்திக்கிறேன். ஆசீர்வாதம்.